வடகறி செய்ய போகிறேன். எல்லா பைசஸும் வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒன்று, ஒரு தக்காளி பெருசு ஒன்று, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு 3 பேருக்கு தான் நாங்கள் செய்கிறோம். இருக்கிறத வச்சு ஒரு 3 பேர் சாப்பிடுவோம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். வடகறிக்கு நாங்கள் வடை சுட்டு வச்சுருக்கோம். இருக்குது அதை வச்சு இது பண்ணுறோம். வடகறி போடுறோம். மசால் வடை. மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், போட்டால் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அது கறி மசாலா தூள் போட்டிருக்கோம். நல்லா வதக்கட்டும். ஆமாம், தண்ணி ஊற்றிக்கலாம். தேவை உள்ள தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 பேருக்கு தான் நாங்கள் செய்கிறோம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. வச்சு இப்போ வந்து நம்ம வடையை போட்டுருவோம். நாங்கள் வடையாக சுட்டு வச்சுருந்தோம், அதை போட்டுறோம். இது 2-3 பேர் சாப்பிடலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை. நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. எங்ககிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. இப்போ அதுக்காக நாங்கள் கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கோம். அதை வந்து முக்கி நம்ம போடுறோம். கஸ்தூரி மெத்தி இதில் எடுத்துறீங்களா? வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.